வணக்கம். இன்னைக்கு 19 ஜனவரி 2021 டைம் கரெக்டாக 9 ஆகுது. இப்போ நம்ம ஸ்ப்ரெட்டை பற்றி வீடியோ சனிக்கிழமை பார்த்துருந்தோம். அதோடைய ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு லைவ்ல இன்னைக்கு நம்ம 31,800 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதே போல 32,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இதுக்கு ஸ்ப்ரெட் கால் ஆப்ஷனுக்கு 32,500 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் ஸ்ப்ரெட். அதே போல 32,200 புட் ஆப்ஷனுக்கு 31,600 புட் ஆப்ஷன் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கோம். இப்போ இதுல சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எந்த மாதிரி பண்ணிருக்கோம்னா ஹைபிரிட் மோட்ல பண்ணிருக்கோம். ஹைபிரிட் மோட் அப்படின்னா சாதாரணமா இந்த ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாட்டுக்கு 22,000 இருந்தா போதும். அதாவது ஒரு ஆப்ஷன் ஷார்ட் அடிச்சு ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் பை பண்றதுக்கு 25,000 இருந்தா போதும். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்டார்டிங் ஒரு லாட் போட்டு ஹைபிரிட் மோட்ல குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி மேக்சிமம் 3 குவான்டிட்டி வரையும் பண்ற மாதிரி இதுல செட் பண்ணிருக்கேன். அதாவது இது வெறும் செல்லு மட்டும்தான் எடுக்கும். முதல் டாபிக் என்னன்னா இதுல செல்லு மட்டும்தான் எடுக்கும். இப்போ பை சைடு எடுக்காது. இப்போ ரைட்டிங்ல போகும்போது உதாரணமா 32,200 புட்டு செல்லு வந்துச்சுன்னா முதல்ல ஒரு லாட் போகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்ப அது செல்லு வந்த ரேட் வரும்போது 2 லாட் போகும். அடுத்தபடியா இதுல இருக்கக்கூடிய ஒரு இந்த விதமான ஓஆர்பியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை சொல்றேன். சாதாரணமா நம்ம ஓஆர்பி இந்த லோ டச் ஆன உடனே நமக்கு செல் எடுத்துரும். ஆனா இந்த ஓஆர்பியில அந்த மாதிரி எடுக்காது. இது எப்படின்னா லோ டச் ஆனா கூட அந்த லோ டச் ஆகிற கேண்டலுடைய லோ கட் ஆகும் போது நமக்கு ஏரோ மார்க் வரும். உதாரணத்துக்கு லோ கட் ஆகும் போது நமக்கு இந்த மாதிரி ஹாலோ ஏரோ மார்க் வரும். ஒன்ஸ் அந்த லோவை கட் ஆகும் போது இந்த மாதிரி வெள்ளை கலர்ல சின்னதா இருக்கக்கூடிய சாலிட் ஏரோ மார்க் வரும். இதுதான் டிஃபரன்ஸ். இது எதுக்காக இந்த மாதிரி இருக்குன்னா இது ஒரு அன்வான்ட் கால்ஸை பெருமளவுல குறைக்கும். ஸோ ஸ்ப்ரெட் மாதிரி போகும்போது இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி வச்சிருக்கோம். பார்க்கலாம். இன்னும் எந்த சைடும் நமக்கு சிக்னல்ஸ் ஜெனரேட் ஆகல. மணி 9 ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்கறோம். டைம் 9:52 ஆகுது. இந்த இடத்துல நமக்கு பை சைடு போயிருக்கு. ஆனால் நம்ம பை பண்ண போறது கிடையாது. நம்ம பை போடலை. ஒன்லி செல் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால நம்ம செல் ஒன்லின்றதுனால நம்ம ரைட்டிங் பண்றதுனால இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் எடுக்காது. கால் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஏன்னா லோ கட் ஆகி அதோடைய லோ கட் ஆகணும். இந்த இடத்துல எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போதைக்கு எந்த சிக்னலும் இல்லை. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ரோபோ ஸ்கேல்பிங்ல 31,900 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். பட் இது நமக்கு 31,900 800 700 இது மாதிரி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடுவோம். நமக்கு எந்த சைடு வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எந்த சிக்னலும் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் 10:30 மணி ஆகுது. நம்ம பார்க்குறோம் 32,200 புட் ஆப்ஷன்ல செல்லு வந்திருக்கு. ஸோ 32,200 புட் ஆப்ஷன்ல செல்லு வந்த உடனேயே 31,600 புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு ஸ்ப்ரெட்டுல. இப்போதைக்கு நெட்டு நம்ம பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா 32,200 புட் ஆப்ஷன் ஒரு லாட் செல்லில் இருக்கு. 31,600 புட் ஆப்ஷன் ஒரு லாட் பைல இருக்கு. ஓவரால் எம்டிஎம் ஒரு 217 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. ஒரு லாட்ல தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டா 2:30 மணி ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் காத்தால 32,200 புட் ஆப்ஷன் ஷார்ட் அடிச்சது. அதே போல ஹெட்ஜிங் போட்டிருந்தோம். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடு போல, அதாவது பை சைடு போடல, ஒன்லி செல் ஒன்லி போட்டிருந்தோம். ஸோ செல் ஒன்லி போட்டிருந்ததுனால நமக்கு ஆல்மோஸ்ட் அதில் நமக்கு ஒரு 2,500 கிட்ட ப்ராஃபிட் வந்தது. அதாவது 32,200 புட் ஆப்ஷனில் ஒரு 3,182 ரூபா, 31,600 புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணியில் நமக்கு ஒரு 600 ரூபா மைனஸ் ஆச்சு. அது ஒரு 2,500 ப்ராஃபிட் இருந்தது. ப்ளஸ் ஆப்ஷன் ஸ்கேல்பிங் காத்தாலே சொல்லியிருந்தேன் நான் 31,900 கால் ஆப்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2,500 ப்ராஃபிட் வந்திருக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஓவரால் பார்க்குறோம் நமக்கு ஒரு 5,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கு. நெக்ஸ்ட்ல எந்த பொசிஷனுமே கிடையாது. எல்லாமே கட் ஆயிருச்சு. இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.